விஜய் அவர்களுக்காக ஓட்டு போட்ட மக்களுக்கு வாழ்த்துக்கள். அது ஓட்டினுடைய முக்கியத்துவம் என்ன, அது வந்து எப்படி வந்து ஒரு ஒரு ஆளுகின்ற கட்சியையோ இல்லை எதிர்கட்சியோ அசைத்து பார்க்க முடியும் அப்படின்றது மக்கள் வந்து காட்டியிருக்காங்க. விஜய் வந்து ஒரு யாரும் இந்த ரிசல்ட் எதிர்பார்க்கல. நான் கூட பேசும்போது கூட வந்து விஜய்க்கு வந்து இந்த 2026 வாய்ப்பு இருக்காது, 2031 தான் இருக்குன்ற மாதிரி தான் என்னோடய காணொலிகளில் நான் கிட்டத்தட்ட ஒரு பல மாதங்களாக பேசி கொண்டிருக்கிறேன். காலையில் எனக்கு பார்க்கும்போது கூட ஒரு ஒரு ஆச்சரியம், ஒரு அதிசயம். ஐயா கோபிச்செட்டிப்பாளையத்தில் இருக்கக்கூடிய செங்கோட்டையன் சொல்கிறார் போல் ஒரு ஆச்சரியம், அதிசயம் எல்லாமே நடந்திருக்கு. மக்கள் இதை விரும்பியிருக்காங்க. மக்கள் தீர்ப்பு, மகேசன் தீர்ப்பு. அப்புறம் அறிஞர் அண்ணா சொல்வார், பதவி வரும்போது பணிவு வரணும், கண்ணியம் கட்டுப்பாடுலாம் வரணும் அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த வகையில் விஜய் அவர்கள் வந்து இது உண்மையிலே ஒரு உள்ளபடியே ஒரு நல்ல ஒரு பெரிய வெற்றி, அதெல்லாம் மாற்று கருத்து இல்லை. ஒரு சின்ன வருத்தம் அதில் என்னன்னா, அடிக்கடி பதிவு பண்ண ஒரு விஷயம், திரும்ப திரும்ப பதிவு பண்ண விஷயம் என்னென்னா, தனி மெஜாரிட்டி யாருக்குன்னா வந்துடும், தொங்கு சட்டமன்றம் மக்கள் கொடுக்க மாட்டாங்க. ஏதோ ஒரு கட்சிக்கு, குறிப்பாக திராவிட கட்சிக்கு ஒரு ஒரு ஆட்சி அமைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும். நம்ம தமிழ்நாட்டில் வந்து தொங்கு சட்டமன்றத்துக்கு என்றைக்குமே போட்டது கிடையாது. நம்ம லாஸ்ட் இன்டர்வியூவில் கூட பேசணும். அந்த மாதிரி தொங்கு சட்டமன்றம் வராதுன்ற மாதிரி நான் அது ஒன்று நம்பினேன். அது தவறாக போச்சு. அதேமாதிரி விஜய் அவர்களுக்கு இவ்வளவு ஓட்டு வரும் அப்படின்றது நான் எதிர்பார்க்கவில்லை. அதாவது என்னோட பதிவுகளில் பார்த்திங்கன்னா, சென்னை நகரங்கள் அது போன்ற இடங்களில் அதிகமான வாக்குகள் வரும். கிராமப்புறங்களில் வந்து விஜய் அவர்களுக்கு அந்தளவுக்கு வராதுன்ற மாதிரி நான் பதிவு பண்ணிட்டேன். ஆனால் கிராமப்புறங்களில் ஆயிருக்கு. இப்போது என்னோடய அப்சர்வேஷன் அப்படின்னு என்ன பார்க்கணுன்னா, சென்னையில் வந்து சென்னை, திருச்சி போன்ற இடங்களில் திமுக ஸ்ட்ராங்காக இருந்த ஏரியாவில் திமுகவை அவர் அடிச்சிருக்காரு. கிராமங்களில் மதுரை முன்னாடி 5 இருந்த இடம், இப்போ மதுரை போன்ற இடத்துலலாம் வந்து இந்த தேனியில் ஒரு சில இடங்கள் அதெல்லாம் வந்து விசில் போன்ற ஒரு சின்னத்துக்கு வந்து கம்ப்ளீட்டாக புதுசு தாவேக்காக்கு ஒரு இது. அப்போ அந்த இடத்துல நின்று ஜெயிச்சிருக்காங்க. அப்போது அடிப்படையில் வந்து என்னென்னா, ஒரு கட்சி வந்து விஜய் அவர்கள் இன்னும் கட்சி நடத்தலை, அதுதான் உண்மை. இந்த வெற்றி என்பது விஜய் அவர்களுக்கு ரொம்ப எளிதாக கிடச்சிருக்கு, அதுவும் உண்மை. அதாவது பெருசாக உழைக்கலை, மக்களை போய் பார்க்கலை, வேட்பாளரை அறிமுகப்படுத்தலை, பனையூர் விட்டு வெளியில் வரல, இது எதுவுமே பண்ணாமல் இந்த வெற்றி வந்து அவருக்கு கிடச்சிருக்கு. இது வந்து மக்கள் அவர் மேலே இருக்கிற பாசத்தில் கொடுத்துருக்காங்க, அது ஒரு பார்வை. இந்த பாசத்தை விட இன்னொன்று ஒன்று இருக்குது. இந்த ஆட்சியின் மீது செம்ம காண்டில் இருந்துக்கிறாங்க மக்கள். அதை வந்து பேசவில்லை. அதை வந்து நான் நிறைய நேரத்தில் வந்து சொல்லுவேன், ஊடகத்தில் இந்த சொத்து வரி, தண்ணி வரி, கரண்ட் விலைலாம் பிரச்சனை இருக்குது, சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இருக்குது, இது ப்ராப்ளம் இருக்குன்னு நம்ம சொல்லியிருப்போம். பட் பொழுதுக்கும் அதிமுக மோசமாக இருக்குது, அதிமுகவில் பிளவு இருக்குது, பாஜக வந்து விடும் அப்படின்ற அந்த ஒரு நரேட்டிவே பிடிச்சி பேசிகிட்டு இருந்தாங்க நிறைய பேர். அப்போ அந்த நரேட்டிவ் அப்படின்னும் போது விஜய் செட் பண்ண நரேட்டிவ் இருக்கு இல்லையா, 2 கட்சிக்கு நடுவில் தான் போட்டி, ஒன்று திமுக, ஒன்று தாவேக்கான, அந்த நரேட்டிவ் செட் ஆகிடுச்சு, ஒர்க் அவுட் ஆகிடுச்சு.